யுக்ரைனின் கிழக்கு பகுதியான டான்பாஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு குறித்து அறிவது தற்போதைய யுக்ரைன் போருக்கான காரணத்தை நமக்கு நன்கு விளக்கும். இதன் விளைவாக கிழக்கு யுக்ரைனில் இருக்கும் லுஹான்ஸ்க் மற்றும் டொனெட்ஸ்க் பிராந்தியங்களிலும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தலையெடுக்க தொடங்கினர். இந்த இரண்டு பிராந்தியங்களை இணைத்து பொதுவாக டான்பாஸ் என்று அழைக்கின்றனர். ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் ஒரே பாரம்பரியத்தை கொண்டவர்கள். உக்ரைன் குறித்து அதிபர் புதின் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கட்டுரையில் இவ்வாறு தான் குறிப்பிட்டிருந்தார். உக்ரைன் தனி நாடு அல்ல என்பதுதான் புதினின் நீண்டகால வாதம். அதை நோக்கித்தான் அவரது செயல்பாடுகளும் அமைந்துள்ளன. 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட அதிபர் மக்கள் போராட்டத்தால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இது மேற்கத்திய நாடுகளின் ஆட்சி கவிழ்ப்பு சதி என கூறிய புதின் தாக்குதல் நடத்தி கிரைமியாவை ரஷ்யாவுடன் இணைத்தார். இதன் விளைவாக கிழக்கு உக்ரைனில் இருக்கும் லுஹான்ஸ்க் மற்றும் டொனட்ஸ்க் பகுதிகளில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தலையெடுக்க தொடங்கினர். இந்த இரண்டு பகுதிகளையும் இணைத்து பொதுவாக டான்பாஸ் என்று அழைக்கின்றனர். டான்பாஸ் பகுதி ரஷ்யாவுடனே எல்லையை பகிர்கிறது. இந்த இரண்டு பிராந்தியங்களிலும் மக்கள் தொகை 38 லட்சம். இவர்களில் பெரும்பாலான மக்கள் ரஷ்ய மொழியையே பேசுகின்றனர். இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு ரஷ்ய மொழி பேசுபவர்கள் பலர் இங்கே குடி அமர்ந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இங்குள்ள மக்களின் கலாச்சாரம் பெரும்பாலும் ரஷ்யாவைப் போலவே அமைந்திருக்கும். 2014ஆம் ஆண்டு இங்குள்ள மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ரஷ்யாவுடன் இணைய வேண்டும் என்பதையே விருப்பமாக தெரிவித்திருந்தனர். எனவே ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் உக்ரைன் இராணுவத்திற்கும் மோதல் தொடங்கியது. பின்னர் இந்த பகுதி உக்ரைனுக்கு சொந்தமானது, ஆனால் கிளர்ச்சியாளர்களே நிர்வாகம் செய்யலாம் என உக்ரைன் அரசு அறிவித்தது. ஆனால் கிளர்ச்சியாளர்களோ டொனட்ஸ்க் குடியரசு, லுஹான்ஸ்க் குடியரசு என தங்களை அறிவித்துக் கொண்டு ரஷ்யாவின் அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றத் தொடங்கினர். இந்த பகுதியில் நிலக்கரி அதிகம் கிடைக்கிறது. எனவே அது தொடர்பான தொழிற்சாலைகள், தொழிற்பூங்காக்கள் அங்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக வெளிநாட்டவர்கள் இங்கே அனுமதிக்கப்படுவது இல்லை. தற்போது இவ்விரு பிராந்தியங்களையும் சுதந்திர நாடாக அறிவித்துள்ள ரஷ்யா இவர்களுக்கு உதவ படைகளையும் அனுப்பி வைத்துள்ளது.